பார்த்து மதிக்கும் பண்புடைய எம் விருந்தினர்கள் கௌரவிக்க எம் பள்ளி தாளாளர் மற்றும் எம் பள்ளி முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே பாரு. மற்றும் 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு பிரியா ஸ்ரீன 3ஆம் இடம். திருமதி சிவகாமி செம்மன் சொன்னவா உங்களப்பா இது வரல ஒரு 2000 பசங்களை திருக்குறள் வாசித்து வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்கனவே 2500 ஏற்றி கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். பசங்களா, நான் உங்களோட தான் பேச வந்திருக்கேன். இங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு யாரோட பிறந்த நாள்? நேரு மாமாவோட பிறந்த நாள். அது என்ன தினமா நம்ம கொண்டாடுறோம்? அதனால நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க, அப்படித்தானே? உங்க பிறந்த நாளுக்கு அடுத்து நீங்க பிறந்த நாளுக்கு சந்தோஷப்படுறது, கொண்டாடுறது இந்த நாள் தானே? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அதனாலதான் உங்களுக்காக உங்களுடைய ஆசிரியர்கள்லாம் நிகழ்ச்சி பண்ண போறாங்க. அதை பார்த்து கொண்டாடுறதுக்காக வந்திருக்கீங்க. எல்லா குழந்தைகளும் அருமையா திருக்குறள் சொன்னீங்க. இதுல முக்கியமா பாராட்டுக்குரியவங்க பாத்தீங்கன்னா எல்கேஜி படிச்ச பசங்க தான். ஏன்னா எல்கேஜி பசங்க இப்பதான் ஒரு 6 மாசம் தான் ஆகுது பள்ளிக்கூடத்துக்கு வந்து. அவங்களுக்கு வெளி உலகமே இப்பதான் பழக்கப்படுது. அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து ஒருத்தவங்க புதுசா வந்திருக்கும் போது அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு மைக் வேற கொடுத்துருந்தாங்க எல்கேஜி பசங்களுக்குலாம். அந்த மைக்கை பிடிச்சி 10 குறளும் அழகா சொன்னாங்க. அவங்கதான் நடுவராக இருந்தாங்க எல்கேஜிக்கு. என்னால மார்க் குறைக்கவே முடியல, ஒவ்வொரு பசங்களும் அவ்வளோ அழகா சொன்னாங்க அப்படின்னாங்க. அதனால எல்கேஜி பசங்களுக்கும் ஒரு சிறப்பான பாராட்டுகள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அவங்களுக்கு பொது தேர்வுக்கு படிப்புக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறது நடுவுலையும் 100, 150 குறள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் சிறப்பான பாராட்டுகள். மற்ற எல்லா வகுப்பு பசங்களுக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்கீங்க. அது இந்த ஒரு வாரத்துலதான் இவ்வளவு குறள் நாங்க படிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கோம். உங்க எல்லாருக்குமே சான்றிதழும் பாராட்டும் வழங்கப்பட்டிருக்கு. இதுல பரிசு பெறாதவங்க வருத்தப்படுறதுக்கே இல்லை. இதுல கலந்துட்டவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். ஏன்னா இந்த வெற்றி தோல்வின்னு எதுவுமே கிடையாது. நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த ஒரு வாரத்துல தான் நாங்க 50 குறள் கத்துக்கிட்டோம், 20 குறள் கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி இந்த மாதிரி போட்டியெல்லாம் நிறைய வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால ஒரு சில மாணவர்கள் அவங்களுடைய பின்னூட்டத்துல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எங்க அம்மா என்னைய படிக்க சொன்னாங்க, எங்க டீச்சர் கம்பல் பண்ணாங்க, அதனாலதான் நான் கலந்துட்டேன். நான் அப்பெல்லாம் படிக்கல, ஆனா இப்ப கத்துக்கிட்டேன் திருக்குறளை, நான் படிக்க விரும்புறேன் அப்படின்னு ஆர்வத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. அதனால உங்களுடைய ஆர்வத்திற்கு ஈடு செய்யும் விதமாக நம்ம அடுத்த வருடமும் உங்களுக்கு இதை வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா பரிச்சையப்ப எங்களுக்கு வச்சுட்டாங்க, விடம் பரிசை வரும்போது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு வச்சிருந்தாங்க. அதனால இந்த வருடம் முன்னாடியே சொல்லிடுறோம். 365 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியாச்சு. 365 நாள்ல எவ்வளவு குறள் படிக்க முடியுமோ படிச்சு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆண்டு நீங்க தான் சொல்றீங்க குறைந்தபட்சம் எவ்வளவு நாங்க சொல்ல போறோம், இல்ல அதிகபட்சம் எவ்வளவு சொல்ல போறோம் அப்படின்னு. நீங்க சொல்ற குறள் எல்லாம் கேட்டு உங்களுக்கு பரிசு தரதுக்காக நாங்க காத்திருக்கோம். இதுக்கு மேல நான் பேச விரும்பல. நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இந்த குழந்தைகள் தினத்தை கொண்டாடுங்க. இந்த பள்ளி நிர்வாகம்
நிர்வாகத்துக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.